வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த லக்கி டேட்ஸ் ஃபார் ஆகஸ்ட் இதில் கொடுத்துட்றேன். இனிமேல் தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நீங்கள் லக்கி டேட்ஸ் எவ்ரி மந்த் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸும் தனியாக கொடுத்துட்றேன். இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிங்க, இந்த பர்டிகுலர் மேட்டர் மட்டும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த லக்கி டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட் மட்டும் தான் நம்பளுது. ஸோ அதை தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் தான் சந்திரன் வந்து மந்த்தை பிகின் பண்ணுறார். திருவாதிரை நட்சத்திரம் 1 ஆகஸ்ட்டு, புனர்பூசம், அடுத்து பூசம். ஸோ மிதுனத்துக்கு முதல் 3 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. சூப்பர் டூப்பர் கிடையாது, ஆவரேஜாக இருக்குது. அப்புறம் அப்படியே வரிசையாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது, ஏன்னா அந்த பிளானட்ரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நாட்கள் வேலை செய்யும், வெறும் நட்சத்திரத்துக்காக வேலை செய்யறதில்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7, 8 இதெல்லாம் ஆவரேஜ் தான். 9, 10 வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக 11 அண்ட் 12th 11th அண்ட் 12th ஆஃப் ஆகஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. 11, 12 ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். மறுபடியும் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதோட மறுபடியும் நம்ம இது எல்லாம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஆவரேஜ் தான். ஸோ அகெயின் டு கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21st ஆஃப் ஆகஸ்ட், 21st, 22nd, 23rd இந்த 3 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் 29, 30, 31 இதுதான் உங்கள் டேட்ஸு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் லக்கி டேட்ஸ் வந்து எது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கரியரில் ஜாபுக்காக அப்ளை பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ கால் எடுக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூ போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா மெயில் போடுறீங்க, ஓசிக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, ஒரு ஷாப்பிங் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், மொபைல் வாங்கணும், இல்லை ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், ஒரு கார் புக் பண்ணணும், நல்ல ட்ரெஸ் எடுக்கணும், செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அந்த லக்கி டேட்ஸை பயன்படுத்திக்கலாம். ஈவன் வந்து அதில் நல்ல ஃபேவரபிள் டேட்ஸில் வந்து நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ பார்க்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் இருக்குன்னா கூட அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபேவரபிள் நாட்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.